வணக்கம் பிள்ளைகள். நாங்க இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போறோம் என்றால், நீங்க கேட்குறீங்க, சார் எப்படி சார் இருக்கிற கடைசி டைமுக்குள்ள நாங்க எல்லாத்தையுமே வேகமா படிச்சு நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிறேன்ட்டு. உங்களுக்கு தெரியும், நான் இந்த வீடியோ போடக்குள்ள 9ஆம் மாசம் 1ஆம் தேதி. அப்படி பார்த்தா நமக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்குது? சரியா கிடைக்கல, ஒரு மாசம் தான் இருக்குது. 10ஆம் மாசம் உண்டு தான் இருக்குது. 9ஆம் மாசத்தை விடுங்க, இப்போ 9ஆம் மாசம் வந்துட்டோம். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள போயிடும். இடைக்குள்ள இருக்கிற 10ஆம் மாசம் 11ஆம் மாசம் எக்ஸாம். சரிதானே? அப்ப எக்ஸாமுக்கு நீங்க சரியா ப்ரிப்பேர் ஆக வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்குது. எக்ஸாமுக்கு சரியா ப்ரிப்பேர் ஆக வேண்டிய தேவை இருக்குது. இப்ப நான் உங்களுக்கு குரூப்ல எம்சிக்கு எப்படி வரும் என்று ஒவ்வொரு வருடமா 2019 இருந்து 24 மட்டும் வந்த எம்சிக்யூ அனலைஸ் பண்ணி 25க்கு என்ன வரும் என்றும் போட்டு போட்டு விடுறேன். இப்படித்தான் ஒவ்வொரு வருஷம் எனக்கு தெரிஞ்சு நான் 2022ஆம் ஆண்டு கொரோனா பெட்ஜில இருந்து செய்து கொண்டிருக்கிறேன். இப்படித்தான் வரப்போகுதுன்னு அனலைஸ் போட்டு கொண்டிருக்கிறேன். அதுல 25 பெட்ஜுக்கும் போடுறேன். நீங்க தேவையெண்டா எங்களோட வாட்ஸ்அப் குரூப் சேனல்ற லிங்கையும் அதே மாதிரி டெலிகிராம் குரூப்ட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். அதுல போய் மேல தட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல்ல இருந்து ஓர்கானிக் மட்டும் இருக்கிறது தெரியும். பிசிக்கல் நான் இன்னும் போட இல்லை. எம்சிக்கு அங்க போடுவேன். எஸ்ஏ உங்களுக்கு இந்த வீடியோவா வந்துடும். ஓகே பிள்ளை? ரைட். இதுல பாருங்க, கைனெட்டிக்ஸ் நாங்க எப்படி செய்ய போறோம்னு முதலாவது ஒரு ஐடியா ஒன்று எடுப்போம். உங்களுக்கு தெரியும், கைனெட்டிக்ஸ் இல்லாம ஃபைனல் பேப்பர் இல்லை. 3 எம்சிக்யூ, ஒரு எஸ்ஏ இல்லாட்டி ஸ்ட்ரக்சர். 3 எம்சிக்யூ, எஸ்ஏ இல்லாட்டி ஸ்ட்ரக்சர். இப்ப எங்களுக்கு தெரியும் 24ல எஸ்சி, 23 ஸ்ட்ரக்சர், 22 ஸ்ட்ரக்சர், 21 எஸ்ஏ, 20 எஸ்ஏ, 19 எஸ்ஏ. ஸோ நான் கெஸ் பண்ணி சரியா சொல்ல இயலாது எஸ்ஐல வருமா ஸ்ட்ரக்சர்ல வருமான்னு. அது அவங்களோட விருப்பம். எங்க போட்டாலும் ஒரே மாதிரி தான் போடுவாங்க. ஆனா ஹெடிங்க பாருங்க, இந்த அறிக்கையிலவா 19 கேடிய தந்து போட்டு அதோட தாக்க வரிசை துணிகிறது போட்டிருந்தாங்க. அதாவது ஒரு ஆள்ற செறிவை மாத்தக்குள்ள அடுத்த ஆள்ற செறிவு எத்தனை மடங்கா மாறுது ரெண்டத்தை வச்சு தாக்க வரிசை கண்டுபிடிக்கிறது. இது எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் ஈக்குவேஷன்ல செஞ்சிருப்பீங்க, இல்லாட்டி சரியா டேட்டாவை பார்த்து தாக்க வரிசை என்னன்னு கண்டுபிடிப்பீங்க. அப்ப அதான் 2019ஆம் ஆண்டு கேள்வி. அதே கேள்வி 2020லயும் இருக்குது. அதுல மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. ஒரு கிராஃப் ஒன்று வந்து கண்டுபிடிக்க வச்சிருப்பாங்க. 21 இல்ல, 22 இல்ல. ஆனா 22 எப்படின்னா கிராஃப் செறிவை மாத்தக்குள்ள தாக்க வீதம் எப்படி மாறும், சீரா மாறுதா, ஓசோனும் ஆக்சிஜனும் தந்திருப்பாங்க. இப்ப சீரா மாறுது என்றதை வச்சு அது முதலாம் வரிசை தாக்கம் என்று கண்டு தாக்க வீத விதிக்குரிய கேள்விகளை செஞ்சுட்டு போறது. கிட்டத்தட்ட 19, 22 முண்டு 20லயும் அதே கேள்வி இருக்குது. அப்படியே வந்தா 20ஆம் ஆண்டு கேள்வி. அதுல தாக்க வீத கோவை இருக்குது, அரைவாழ்வு காலம் இருக்குது. அதே மாதிரி இப்ப நான் சொன்ன மாதிரி தாக்க வரிசையை கண்டுபிடிக்கிறது இருக்குது. அது ஓகே. இப்ப அரைவாழ்வு காலம் கடைசியா 20ல வந்திருக்குது, அதோட 24ல இருக்குது. இப்ப நான் உங்களுக்கு போன முறை சொல்லியிருப்பேன், இந்த முறை அரைவாழ்வு காலத்தை பார்த்துட்டு போங்க பிள்ளைகள், அதான் உங்களுக்கு மேக்சிமம் வாரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சொன்ன பேஜை கேட்டு போன பிள்ளைகள் அதுல ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. அப்படி இல்லை, நீங்க எல்லாமே படிச்சுட்டு போங்க. பட் உங்களுக்கு தெரியணும், குறிப்பிட்ட தியரி மட்டும்தான் எஸ்ஐக்கு வரும். அதே அந்த அவ்வளவு தியரியும் தான் உங்களுக்கு இருக்குது. நீங்க என்னதான் அள்ளி போட்டு படிச்சாலும் நீங்க அதுக்கு வெளியே இருந்து பார்க்கக்குள்ள பாடம் பண்றது சரியான சின்னது பிள்ளையே, சரியான சின்னது. உங்களோட சேர்மார் அவ்வளவும் தந்திருக்கிறாங்க, உங்களோட கொப்பில தந்திருப்பாங்க. நீங்க சந்தேகமே பட தேவையில்லை. நான் எப்பயுமே சொல்றதுதான், உங்களோட சேர்மார் எல்லாமே தந்திருப்பாங்க. பாஸ் பேப்பர் செஞ்சு காட்டிட்டாங்களா, சந்தோஷம், திருப்தி. செஞ்சு காட்ட இல்லையா, நீங்க அதை மட்டும் நீங்க சொல்லுங்க, எங்களோட சேர்மார் பாஸ் பேப்பர் செஞ்சு காட்ட இல்லையே. தியரி தர இல்லைன்னு சொல்லாதீங்க. என்ற எல்லாருமே தியரி தருவாங்க. பாஸ் பேப்பர் செஞ்சு காட்டினா அவங்க உங்களுக்கு மிகப்பெரிய வேலையை செஞ்சுட்டாங்க. பாஸ் பேப்பர் செய்யாம யாருமே இருக்க மாட்டாங்க. தியரி தந்துட்டா பாஸ் பேப்பரும் செஞ்சுதான் விடுவாங்க.
சரி, அப்ப எல்லாமே உங்களுக்கு கிடைச்சுதான் இருக்க போகுது. இங்க பாருங்க, இப்ப பாருங்க, அடுத்தது 21 வந்தா ஓகே, அரைவாழ்வு காலம் இங்கேயும் இங்கேயும் இருக்குது. இந்த வருஷம் அரைவாழ்வு காலம் வாரதுக்கான வாய்ப்பு குறைய, மேபி எம்சிக்யூல வரலாம். 21 வந்தா இந்த சக்தி மட்ட வரைபடம் இருக்குது. இந்த சக்தி மட்ட வரைபடம் ஓகேயா, அந்த சக்தி மட்ட வரைபடத்துலதான் உடையிற பிணைப்பு காட்டுறது, உருவாகிற பிணைப்பு காட்டுறது, ஏவப்பட்ட சிக்கல் காட்டுறது. ஆனா 2021 வந்தது எங்களுக்கு அப்படி இல்லை. முத்தாகத்துக்கான ஏவட் சக்தி என்ன, பித்தாகத்துக்கான ஏவட் சக்தி என்னன்னு கண்டுபிடிக்கிறது. பழைய பேப்பர்ல 17 இருக்குது. உடையிற பிணைப்பு, உருவாகிற பிணைப்பு, மற்றது ஏவப்பட்ட சிக்கல்ற தானம் காட்டுறது. ஸோ அது இல்ல ரீசெண்டா, அது ரீசெண்டா இல்ல, எங்களுக்கு 2021 தான் இருக்குது. அப்படியேண்டா நீங்க கூடுதலா அதுல போக்கஸ் பண்ணுங்க. தியரி சில நேரம் நீங்க அதை படிக்க மாட்டீங்க, கொப்பியை தட்டி. இப்ப என்னத்துல நீங்க கைனடிக்ஸ் எஸ்ஏ போக்கஸ் பண்ண போறீங்க, சக்தி மட்ட வரைபடத்துல போக்கஸ் பண்ண போறீங்க. சக்தி மட்ட வரைபடம், அதுல உடையிற பிணைப்பு காட்டணும், உருவாகிற பிணைப்பு காட்டணும். சக்தி மட்ட வரைபடம், வரைபடம் உடையிற பிணைப்பு காட்டணும், உருவாகிற பிணைப்பு காட்டணும். அதெல்லாம் காட்டுற இடம் தெரியணும். மற்றது இந்த தாக்க வரிசை காண்றதுக்கு சார்ட் அடிச்சு தருவாங்க தானே. அந்த சார்ட் அடிக்கிறதும் 2019 பிறகு இல்லை, 2019 பிறகு இல்லை. ஸோ அந்த சார்ட்ல வச்சு தாக்க வரிசை காண்றது, இல்லாட்டி கிராஃப்ல வச்சு தாக்க வரிசை காண்ற மெத்தட்டையும் முருகா பாருங்க. தாக்க வரிசை சிம்பிளா இருக்கும், அது உங்களோட கொப்பியில இருக்கும், இல்லாட்டி பாஸ் பேப்பர்ல கேள்வி இருக்குது, எடுத்து பாருங்க. அப்படி இல்லையா, இது இருக்கும் இது இருக்கும், வேற என்ன எக்ஸ்ட்ரா வரையலும்டா மேபி அரைவாழ்வு காலத்தை அவங்க தூக்கி போடலாம், ஹாஃப் லைஃப் தூக்கி போடலாம். ஓகேயா, ஆனா மேக்சிமம் சான்ஸ் சக்தி மட்ட வரைபடத்துக்கும் இந்த தாக்க வரிசை காண்றது. எப்படி தாக்க வரிசை காண்றது, ஒரு ஆள்ற செறிவை மாத்தக்குள்ள இன்னொரு ஆள்ற செறிவை இவரத்தாலும் ஆடுது, எடுத்து வச்சு தாக்க வரிசை காண்றது நீங்க கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமெண்டா. இது எதுவுமே உங்களுக்கு பெரிய ஒரு விஷயமே இல்லை. மற்ற 22ல வந்த கிராஃப் வந்து அது ஓகே, 22ல வந்த கிராஃப் சரி. 23ல வந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் கே ஃபார்வர்டையும் கே ரிவர்ஸையும் தொடர்படுத்தி வந்தது. முத்தாக வீதம் சமன் பித்தாக வீதம். அதே மாதிரி முத்தாக வீத மாறிலிங்கள் பித்தாக வீத மாறிலி சமநிலை மாறிலி, அதை வச்சு 23ல போட்டிருந்தாங்க. ஸோ மேக்சிமம் எல்லா தியரியுமே இதுக்குள்ள கவர் ஆயிட்டு, அது விட்டு உங்களுக்கு ஒன்று எக்ஸ்ட்ராவா வர போற இல்லை. ஸோ பி ப்ரிப்பேர், 5வது 6வது எஸ்ஐக்கு ப்ரிப்பேர் ஆறீங்க, கைனடிக்ஸ் வரலாம், இல்லாட்டி 3வது ஸ்ட்ரக்சருக்கு ப்ரிப்பேர் ஆறீங்க. இதுக்குள்ள மட்டும்தான் வரப்போகுது. அதுலயும் இது ரெண்டும் கொஞ்சம் கவனம். மற்றது செஞ்சு பாருங்க. அதுக்காக 2019 மட்டும்தான் செய்யறே இல்லை, 11 மட்டும் செய்யணும், 11 மட்டும் செய்யணும். ஸோ அதுக்குள்ள உங்களுக்கு 15 வருஷ பாஸ் பேப்பர் வரும். 11 to 2024 மட்டும் எத்தனை வருஷம் வரப்போகுது, 15 வருஷ பாஸ் பேப்பர் வரும். ஸோ அவ்வளோத்தையும் ட்ரை பண்ணுங்க பிள்ளை. பெரிய விஷயமே இல்லை, பெரிய விஷயமே இல்லை. கேள்வி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி ஒர்க் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு A+ பெரிய தூரம் இல்லை, A+ பெரிய தூரம் இல்லை. காலம் இருக்குது, இடையில ஒரு மாசம் இருக்குது, கையில பாஸ் பேப்பர் இருக்குது, தெரியாட்டி ஸ்கீம் இருக்குது. கட்டி பாருங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னொரு ஆள்கிட்ட கொண்டு போய் கேட்டு அந்த ஆளும் அதுதான் சொல்லி தர போகுது. ஸோ அதை விட ஃபர்ஸ்டாவே நீங்க ஸ்கீமை பார்த்து செஞ்சு சரியா விளையாண்டு கரெக்ட் பண்ணி கொள்ளுங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அடுத்தடுத்த எஸ்ஏ யூனிட் எப்படி செய்யறேன்னு சொல்றேன். இன்ஆர்கானிக் வரைக்கும் நான் ஆர்கானிக் வரைக்குமே குரூப்ல போட்டிருக்கிறேன், அதை நீங்க தட்டி பார்த்து கொள்ளுங்க. குரூப் லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதுல நீங்க குரூப்ல ஜாயின் ஆகினீங்கன்னா